With Plan B emergency contraception, we're in control of our future. It's backup birth control you take after unprotected sex that helps prevent pregnancy before it starts. It works by temporarily delaying ovulation, and it won't impact your future fertility. Plan B is available in all 50 U.S. states at all major retailers near you, with no ID, prescription, or age requirement needed. Together, we've got this. Follow Plan B on Insta at Plan B One Step to learn more. Use as directed. திருமதி ஜோதி, நீங்க தான் இந்த கதையின் கதாநாயகி. என்ன நடந்துச்சு? இது வந்துட்டு 2023 நான் வந்து ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன். ஸோ இந்த ஸ்டாரி வந்து அங்க நடந்த விஷயம். ஃபேக்டரி மாதிரியா? ஃபேக்டரி. ஓகே. ஸோ அங்க வந்துட்டு 2 ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். ஸோ இது வந்து நைட் ஷிஃப்ட் டைம்ல தான் எனக்கு நடந்துச்சு. சரி, எனக்கு வந்து கம்பெனி வேலை செஞ்ச அனுபவம் இல்லை. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த கம்பெனிக்கு ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது எனக்கு வந்து வே ஆஃப் டிபார்ட்மெண்ட் கிடைச்சிச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஜாமான் வந்து பிக் பண்ணி கொடுக்கணும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து நார்மலாக எல்லாரும் அந்த ஒரு ஏபிசின்னு 3 ஷிஃப்ட் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு எங்களோட ஷிஃப்ட்ல வந்து நாங்கள் 4 பேர், ஒரு லீடர், ஸோ 3 பேர் இருப்போம். ஸோ இப்படி நாங்கள் வந்து நைட்டு வந்துட்டு இப்போ காலையில் என்ன வேலை செய்யணுமோ அதே தான் நைட்டு செய்வோம். ஸோ நம்ம வந்து ஜாமான் வந்து பிக் பண்ணோம். ப்ரொடக்ஷன் என்ன கேட்குறாங்களோ அது வந்து நம்ம பிக் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் வேலைக்கு போன ஸ்டார்டிங்ல வந்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஓகே, எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு. ஸோ நம்மளும் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு ஒரு விஷயமா வந்து ரூமர் மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓ, நீ இந்த ஷிப்ட்ல வேலை செய்றியா? ஓ, நைட் வேலை ஓகேவா? ஸ்டார்டிங் வந்து அப்படி ஆரம்பிச்சாங்க, வேலை ஓகேவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களே பேசிக்குவாங்க. அப்புறம் ஓ, இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியாது போல இருக்கு, ஸோ அதான் திகிரமா வேலை செய்யுது, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குமே, என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க? ஏன்னா எனக்கு வந்து கம்பெனி வேலை செஞ்ச அனுபவம் இல்லாதனால ஸோ நான் என்ன யோசிப்பேன், மேபி நம்மளுக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா அவங்களாம் பழைய ஆளு. ஸோ நம்மளுக்கு புதுசா போயிருக்கோம். ஸோ நம்ம அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் சண்டை போடக்கூடாது, ஸோ நல்லா நடந்துக்கணும்னு சொல்லி நம்மளும் வந்துட்டு என்ன சொன்னாலும் ஓகே அப்படி சொல்லிட்டு இருப்போம். ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும் போதுட்டு அப்புறம் ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு இங்க நாங்க வேலை செய்யறோம்ல, ஸோ அங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. வேலைக்கு போய் ஒரு என்ன பாத்தீங்க எல்லாரும் சொல்லும் போது நான் வந்து அதை நான் பெருசுப்படுத்தல. ஸோ நான் அதுக்கு நம்பிக்கை இல்லைன்னு இல்ல. நான் என்ன யோசிச்சேன், நம்ம ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி அது ஒரு உலகத்துல வாழுது, நம்ம அதை கச்சூர் பண்ணாத வரைக்கும் நம்மள கச்சூர் பண்ணாது. ஸோ அப்படித்தான் நான் என்ன கேள்விப்பட்டீங்க? ஸோ ஸ்டார்டிங் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா வந்துட்டு அந்த கம்பெனில வந்து ஏற்கனவே வேலை செஞ்சவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்தந்த ஆம்பளை. ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி நடந்துச்சுன்னா, என் ஷிப்ட்ல வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வேலை நின்றதுனால பி ஷிப்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து எங்க ஷிப்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க என் கூட கொஞ்சம் ராப்பாட்டு. ஸோ அவங்க வந்து மிளைகள், அவங்க கண்ணுக்கு வந்து சில விஷயம் தெரியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நான் அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா சொல்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம அதெல்லாம் வந்து போட்டுக்கூடாது மண்டியில, நம்ம வந்து வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டு நம்ம வேலை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பாரு அவன் பாரு அங்கதான் நிக்கிறான், ஆனா அவன் ஸ்மோக் போட்டிருக்கான், பட் அவன் தலை மட்டும் தெரியவே மாட்டேது, நீ திரும்பி பாரு. அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுவேன், நீ வந்து என்ன பயன்படுத்தாத. ஸோ நான் பயந்துட்டேன்னா அப்புறம் என்னால வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும், ஸோ வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்ல நான் ஜோக் பண்ணல, இதெல்லாம் வந்து நான் ஜோக் பண்ண மாட்டேன், சீரியஸா தான், நீ பாரு அது வந்து டேர்ன் பண்ணுது, உடம்பு டேர்ன் பண்ணுது, பட் தலை இல்ல அப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க திரும்பி பாத்தீங்களா அவங்க சொன்ன? இல்ல நான் ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி சொல்லுவாங்க, ஒரு 50% பயம் வந்துருச்சு. ஸோ நான் பயம் வந்துருச்சு. ஸோ நான் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு பயம் எங்க நம்ம திரும்பி பார்த்து நம்ம கண்ணு கழிச்சா தென்பட்டுருமான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து அது வந்து மொபைல் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்துட்டு போய் தான் அதுக்கு நம்ம வேலை செய்வோம். ஸோ நான் அதை அப்படியே தள்ளிட்டு வந்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கே அந்த விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ எப்படின்னா வந்து அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.